பத்தமடையில் வெறிநாய்கள் கடிகள் தொல்லை, பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து. பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் பத்தமடையில் வெறிநாய் கடி தொல்லையால் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எஸ்டிபிஐ கட்சியின் நகர செயலாளர் ராதம்பாவா கூறுகையில், கடந்த ஒரு வருடமாக நாய்க்கடி தொல்லையால் பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள். பேரூராட்சி நிர்வாகத்திற்கு இதுகுறித்து பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பேரூராட்சிக்கு பதிவு தபால் மூலம் புகார் மனு அனுப்பியுள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதிலும் நேற்றைய தினம் மங்களா தெருவைச் சேர்ந்த முகமது ஆத்திப் என்ற 9 வயது சிறுவனை வெறிநாய் கடித்தது. உடனே எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளும் சிறுவனின் உறவினரும் மருத்துவமனைக்கு சென்று முதல் உதவி அளித்து ஊசி போட்டுவிட்டு மருந்து மாத்திரைகளை எடுத்து வந்தனர். இந்த சூழலில் உறவினரும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் சென்று நடந்த சம்பவத்தை முறையிட்டனர். பேரூராட்சி நிர்வாகம் தங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்றும் அதை தடுக்க எங்களுக்கு உரிமை இல்லை என்றும் கூறினர். ப்ளூ கிராஸ் மூலம் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஒற்றை வரியில் பேரூராட்சி நிர்வாகம் கூறிவிட்டது. இதனை அறிந்த பொதுமக்கள் இதுபோன்ற கொடூர உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நாய் தொல்லைகளை கண்டுகொள்ளாத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முன்வந்துள்ளனர். கடந்த 15 நாட்களில் சுமார் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாய் கடித்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் பொதுமக்களோடு சேர்ந்து எஸ்டிபிஐ கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று பத்தமடை நகர செயலாளர் ராதம்பாவா தெரிவித்துள்ளார்.